ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டிப்ஸும் ஹோம் டிப்ஸும் தாங்க பார்க்க போகிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு டிப்ஸும், நம்ம காய் கட் பண்ணும்போது கையை எப்படி கட் பண்ணாமல் நம்ம காய்களை எப்படி கட் பண்ணுறதுங்க தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிள்ளைகளோட ட்ரெஸ்ஸில் பேக் சைடு ஜிப்பு இருக்கும். அது வந்து பூட்டத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அது கஷ்டப்படாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்பன் எடுத்துக்கலாங்க. அந்த ரிப்பனில் ஊக்கு குத்திட்டு பேக் சைடு இருக்கக்கூடிய ஜிப்போட லாக்கில் வந்து இந்த பின்னை வந்து குத்தி விட்டுக்கலாம். இப்படி குத்தி விடும் போது பார்த்தீங்கன்னா இதோட ஜிப்பு நமக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வருங்க. பின்னாடி கை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து இந்த மாதிரி ரிப்பன் கட்டி நம்ம ஜிப்பு இழுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸு. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இனிமேல் அவங்க ஜிப் போடுறதுக்கு யாரையும் கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லைங்க, அவங்களே போட்டுக்குவாங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் பருப்போ காயோ போட்டுட்டு அப்படியே மறந்துடுவோம். விசில் வந்து அதிகமாக வந்துடும். அதை நம்ம சீக்கிரம் ஓப்பன் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, குக்கர் மூடி மேலே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கேஸ் வந்து தானாக ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை வந்து ரொம்ப ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்க்ரப்பரை நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு குச்சியில் வச்சு நல்லா லப்பர் பேண்டு போட்டு நல்லா சுற்றிக்கலாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பால் மாட்டம் நம்ம குச்சியில் நல்லா ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கலாங்க. இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் கழுவத்துக்கு இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. வாட்டர் பாட்டிலில் அடியில் பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் கேன் கழுவத்துக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கடைக்கில் காசு போட்டு வாங்காமல் நமக்கு சூப்பரான ஒரு கிளீனிங் ப்ரெஸ்ஸு வீட்டிலே செஞ்சாச்சுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீவுரை கிரேட்டரை எப்படி நம்ம ஷார்ப்பாக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு அம்மிக்கல் எடுத்திருக்கேங்க. இந்த கல்லை பார்த்தீங்கன்னா கிரேட்டரில் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இது தேய்ச்சி விடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ஷார்ப்பாகும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குலைவு கல் இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குத்து உரல் இருக்கும் இல்லையா, அந்த உரலை கொண்டு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாகிக்கிட்டு இருக்கு. இந்த கட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கட்டருங்க. இந்த கட்டரை தான் இந்த கல்லை கொண்டு நான் ஷார்ப்பாக்கிட்டு இருக்கேன். நான் லைட்டாக தேய்க்கும் போது இது ரொம்பவே ஷார்ப்பாகிட்டு. இந்த டிப்ஸ் வந்து சூப்பரான டிப்ஸுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். ஒரு சில டைமிங்கில் பார்த்தீங்கன்னா மூடியை திறந்து ஓப்பன் பண்ணும்போது உள்ளேருந்து கம்மு வெளியில் வராது. அப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்மை யூஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே வீட்டில் குண்டூசி இருக்குது இல்லையா, அந்த குண்டூசியை இந்த மாதிரி நம்ம குத்தி வச்சுட்டோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மு காயாமல் இருக்குங்க. எப்போ ஓப்பன் பண்ணாலும் உள்ளே இருக்க கம்மு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வரும். இந்த டிப்ஸ் வந்து சூப்பரான டிப்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் கஷ்டமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் கட் பண்ணுறதாங்க. இந்த மிளகாய் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் ஃபோர்க் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்க்கில் வந்து இந்த மாதிரி நம்ம மிளகாயை குத்தி வச்சுட்டு நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து மிளகாய் படாதுங்க. இது வந்து சூப்பரான டிப்ஸுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்ரு கேனை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண வாட்ரு கேனை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இது லைட்டாக ஒரு மார்க்கர் போட்டுக்கலாங்க. இதை போட்டுட்டு நான் எந்த ஷேஃபில் கட் பண்ணுறேனோ அதே ஷேஃப்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கையில் வந்து நமக்கு வந்து கிராச் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் வந்து ஒரு வாணலி வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச கப்பை இதை லைட்டாக காட்டிக்கலாங்க. இது எதுக்கு காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, மேலாக இருக்க எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சுருங்கிடும். இது பார்த்திங்கன்னா நம்ம கையிலையும் கிராச் ஆகாதுங்க. இந்த மாதிரி நம்ம கடையில் காட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிராட்சி எதுவுமே இருக்காதுங்க. நமக்கு யூஸ் பண்ணும்போது கையில் குத்தாது, சூப்பராக இருக்கும். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அரிசி எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு கப்பு மாட்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசி அள்ளி போடுறதுக்கு சூப்பரான ஒரு கப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தென்னந்துளப்பத்தோட அடிப்பகுதி நம்ம பிடிச்சி கூட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் நம்ம கையை பிடிச்சி கிழிச்சு விட்ரும். அப்படி கிழிச்சு விடாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய சாக்ஸை வந்து நம்ம இந்த கவர் மாதிரி மாட்டி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் பிடிச்சி கூட்டினாலும் நமக்கு வந்து கை வலி எடுக்காதுங்க. இந்த குச்சி வந்து நம்ம கையை வந்து கிழிச்சு விடாது. இது ரொம்ப சேஃப்டியான மெத்தடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் கேனில் வந்து நான் இந்த ஷேஃபில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
அடுப்பில் வந்து கம்பியை காய வச்சுக்கலாங்க. இதை காய வச்சுட்டு நம்ம 2 ஓரத்துலேயும் இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹோல் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லப்பர் எடுத்துக்கலாங்க. லப்பர் எடுத்துட்டு இந்த 2 சைடு நம்ம வந்து டைட்டாக கட்டி விட்டுக்கலாம். நம்ம கிச்சனில் அவசரமாக காய் நறுக்கும் போது பார்த்திங்கன்னா அவசரத்தில் கை விரல்களை வந்து நறுக்கும்படியாக ஆயிரும். அப்படி நறுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி செஞ்சுட்டு நம்ம விரல்களில் வந்து மாட்டிக்கலாங்க. இந்த லப்பர் பேண்ட் இருக்கிறனால நமக்கு நல்ல ஒரு க்ரிஃப் கிடைக்கும். இதை நம்ம கையில் மாட்டிக்கிட்டு நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பயம் இல்லாமல் ரொம்ப சேஃபாகவும் ஈஸியாகவும் கட் பண்ணலாங்க. நான் கட் பண்ணும்போது பாருங்கள் விரல்களில் வந்து அந்த நைஃப் படவே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து சூப்பரான டிப்ஸுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மக்கு பார்த்திங்கன்னா 1 வீக் 2 வீக் யூஸ் பண்ணாமல் இருக்கனால அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா? அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் வந்து குட்டி குட்டியாக பேப்பரை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது ஃபுல்லாக நம்ம பேப்பரை கட் பண்ணி போட்டுட்டு அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப லைட்டாக ஹீட் ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி நம்ம கப்பு ஃபுல்லாக பேப்பரை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல் வரவே வராதுங்க. எப்போவுமே நீங்கள் வந்து கப்பு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேப்பர் உள்ளே வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வேர்த்துருக்கணுங்க. ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வேர்த்தாலே போதும். இந்த டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.